ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட். ஸோ இன்சர்ஷன் சார்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம் ஒரு விஷயத்த. என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, ஒரு சப்பரே வந்து எப்போவுமே சார்ட்டாக இருக்கும். ஸோ முன்னாடி சொன்னார்ல செலெக்ஷன் சார்ட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு அரே வந்து எப்போவுமே சார்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து சூடோ சார்ட்டடாக இருக்கும். சூடோ சார்ட்டட் இந்த சென்ஸ் ஒரு அசம்ஷன் சார்ட்டடாக இருக்கும் அந்த அரே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அரே எடுத்துக்கலாம். -4 2 -1 -2 0. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போமே. இந்த அரேயில் வந்து இன்சர்ஷன் சார்ட் பண்ண போகிறோம். இன்சர்ஷன் சார்ட் பண்ண போகிறோம் மீன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த எலமெண்ட் வந்து எந்த இடத்துல வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட அப்ரோச்சாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஆல்வேஸ் சார்ட்டட் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ நம்ம வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்னென்னா, இந்த சப்பரே வந்து சார்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சார்ட்டாக இருக்குது, இந்த சப்பரே வந்து சார்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் பொசிஷன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் 2ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. 2ங்கிற ஒரு எலமெண்ட் இந்த சப்பரேக்குள்ளே எங்கே வரும் அப்படின்னு பார்க்கணும். 4ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 4ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. 2 வந்து இந்த எலமெண்ட் இந்த சப்பரேயில் இன்சர்ட் பண்ண போகிறேன். எப்போ எங்கே இன்சர்ட் பண்ணுவேன்? 4 இருக்குது. 4 வந்து 2வோட பெரிய நம்பர். ஸோ 2ங்கிறது வந்து அந்த சப்பரேயில் ஸ்டார்டிங்கில் வரும். கரெக்டாக? ஸோ எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிரும்னா 2, 4, -1, -2, 0. ஓகேவா? இப்போது என்னென்னா, இந்த அரே வந்து இந்த சப்பரே வந்து சூடோ சார்ட்டடாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, -1 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். -1ங்கிறது இந்த சப்பரேக்குள்ளே எங்கே வரும்? ஸ்டார்டிங்கில் வரும். கரெக்டாக? ஸோ ஸ்டார்டிங்கில் வரும் மீன்ஸ் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா -1, 2, 4, -2, 0. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இது வந்து சூடோ சார்ட்டடாக இருக்குது. ஓகே. இப்போ -2 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். -2 வந்து இந்த சப்பரேயில் எங்கே வரும்? ஸ்டார்டிங்கில் வரும். ஸோ -2, -1, 2, 4, 0. ஸோ இந்த மாதிரி அரே வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, எது வரைக்கும் சூடோ சார்ட்டடாக இருக்குது? இது வரைக்குமே சூடோ சார்ட்டடாக இருக்குது. இப்போ என்னென்னா 0 வந்து இன்சர்ட் பண்ணணும். 0 வந்து இந்த சூடோ சார்ட்டட் அரேயில் எங்கே வரும்? இந்த இடத்துல கரெக்டாக வரும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி மாறிடும்? -2, -1, 0, 2, 4. ஸோ இந்த மாதிரி அரே வந்துடும். சார்ட்டட் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட். இன்சர்ஷன் சார்ட் யூசஸ் சூடோ சார்ட்டட் சப் அரே. ஓகே. ஸோ இதை வந்து கோட் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, டக்குன்னு கோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்சர்ஷன் சார்ட்டோட கோடிங் பார்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட் லிஸ்ட், இது ஒரு சின்ன அனோட்டேஷன்ஸ்க்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இன்சர்ஷன் சார்ட்டுக்கான ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணலாம். சார்ட் இன்சர்ஷன் சார்ட். இது வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் ஆகும் அப்படின்னா, நம்ஸ்னு ஒரு பேராம். என்னென்னா இது வந்து என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர் வேல்யூஸில் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வேறு ஏதாவது வேல்யூஸ் தேவையா ஸ்டார்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லை. இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. இன்ப்ளீஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இன்ப்ளீஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொடுக்குற அந்த இன்புட் லிஸ்ட்டே வந்து மொத்தமாக ஸ்டார்ட் ஆகி இருக்கும். ரிட்டர்ன் நான். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் சார்ட்டுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஐயை ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த ஐக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே சூடோ சார்ட்டடாக இருக்கும், அதாவது சார்ட்டடாக இருக்கும் அப்படின்னு அசீவ் பண்ணியிருப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு லூப் போடுறேன் ஐயை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்பரே வந்து சூடோ சார்ட்டடாக இருக்கும். ஃபார் ஐ ரேஞ்ச் ஆஃப் 1, len of nums. ஓகேவா? ஸோ 1லேருந்து len of nums வரைக்கும் இருக்கும். இங்கே இந்த len of nums வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட். இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்ஸில் ஆப்ரேட் ஆகும். பைத்தான் இன்பில்ட் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, லென்த்தை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ len of nums கொடுக்கும்போது அந்த பாயிண்டரோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் டிப்பு. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டார்கெட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். டார்கெட் சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, மூவ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து இந்த ஐயை எடுத்துப்போம். இந்த ஐக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே சார்ட்டட்னு நினச்சி வச்சிருப்போம்.
ஸோ ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஏதாவது இந்த நம்ஸ் ஆஃப் ஐயோட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வரும். ஸோ ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது நம்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இனிஷியலாக வந்து அந்த நம்ஸ் ஆஃப் ஐல என்ன இருந்ததோ அதை வந்து டார்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ஸ் ஆஃப் ஐ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜே வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஒன். ஸோ ஒரு வைல் லூப் போட போகிறேன். எதுக்கு அப்படின்னா அந்த சப்பரே, அதாவது ஐக்கு முன்னாடி இந்த சப்பரே வந்து சப்பரேல எந்த இடத்துல வந்து இந்த வேல்யூவை நம்ஸ் ஆஃப் ஐயை வந்து இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். இந்த வைல் லூப் வந்து எப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா வைல் ஜே இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். இன்கேஸ் நான் வந்து பார்க்கக்கூடிய நம்ஸ் அரேல நம்ஸ் ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் த டார்கெட் வேல்யூவோட இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரேக் பண்ணிக்கலாம் இந்த லூப்பை. எனக்கு வந்து நம்ஸ் ஆஃப் ஜே எனக்கு வந்து எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் பிரேக் பண்ணி விட்டுடுவேன், பிரேக் பண்ணிடுவேன். ஓகேவா? எனக்கு வந்து லெஸ் தான் சின்னதாக ஒரு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு வந்து சின்ன வேல்யூ கிடைக்கவே இல்லை, எந்த ஒரு வேல்யூமே சின்னதாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பண்ணணும், ஸ்வாப் பண்ணிக்கணும், அதாவது மூவ் பண்ணணும். அந்த ஜேத் பொசிஷன் அந்த வேல்யூ அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். நம்ஸ் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே. ஸோ மூவ் பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து டார்கெட் எந்த பொசிஷனில் நான் டார்ங்கிற வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ணாத நம்ஸ் ஆஃப் ஐ இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜே ப்ளஸ் ஒன்த் பொசிஷனில் நான் இன்செர்ட் பண்ணணும். ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன் எந்த வேல்யூ நான் இன்செர்ட் பண்ணணும், டார்கெட்டில் இன்செர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒர்ஸ்ட் கேஸ் இது வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த ஃபார் லூப் வந்து டச் பண்ணலாம். ஃபார் ஈச் எலமெண்ட் இந்த வைல் லூப் வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் பேக்வேர்ட்ஸ் டச் பண்ணலாம். ஸோ இதோட மொத்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்கும்னா பிக் ஆஃப் n ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ஸ் ஈக்குவல் டு 0, -4, -2, -2, -1. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே எடுத்து இருக்கிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இன்சர்ஷன் சார்ட் அப்ளை பண்ண போகிறேன். இன்சர்ஷன் சார்ட் ஆஃப் நம்ஸ். ஸோ இப்போ என்ன வந்துடும் அப்படின்னா இந்த அரே வந்து சார்ட் ஆயிரும். ஸோ இந்த அரே வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பைத்தான் 3 இன்சர்ஷன் சார்ட் டாட் பை பண்ணேன் அப்படின்னா வரல, ஏன்னா நான் வந்து ஜே வந்து டிக்ரிமெண்டே பண்ணலை. ஜே மைனஸ் ஈக்குவல் டு 1 ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். -4, -2, 0, 1, 2. ஓகேவா? இன்கேஸ் என்னோட மொத்த அறிவுமே சார்ட்டடாக இருக்குது, 1, 2, 3, 4 சார்ட்டடாக இருக்குது அப்படின்னா இந்த கேஸ் தான் இதோட பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். இந்த டைமில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் ஒர்க் ஆகும் இந்த அல்காரிதம். ஏன்னா இங்கே வந்து இந்த வைல் லூப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இஃப் செக் இருக்குல்ல, ஸோ இந்த இஃப் செக்குள்ளே போகும்போதே வந்து பிரேக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ தட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த வைல் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த கேஸுக்கு ஃபார் அசெண்டிங் ஆர்டர்லேயே ஏற்கனவே அந்த அரே சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இந்த வைல் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 தான் இருக்கும் ஃபார் ஈச் ஐ. ஸோ இந்த மெயின்டைன் இந்த அவுட்டர் ஃபார் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஸோ பிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இந்த அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோட பெஸ்ட் கேஸ். ஓகேவா? ஸோ இன்னொரு அல்காரிதம் இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சரோட நான் அவங்க வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.